ஹாய், எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் குட்டி கிருஷ்ணரோ குட்டி ராதையோ கூடிய சீக்கிரமே பிறக்கணும்னு எல்லாருக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். கிருஷ்ணருக்கும் எனக்கும் ஒரு ஒத்துமை இருக்குன்னு டைட்டில் பார்த்துருப்பீங்க. அவர் கடவுள், நீங்கள் மனுஷி என்னம்மா ஒத்துமைன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்பீங்க. இந்த ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். கிருஷ்ணருக்கும் 2 அம்மா அப்பாவா? எனக்கும் 2 அம்மா அப்பா. கிருஷ்ணர் பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம். அதே மாதிரி நானும் பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம். கிருஷ்ணரை அவருக்கு தெரியாமல் தான் கொடுத்தாங்க. என்னையே எனக்கு தெரியாமல் கொடுத்துட்டாங்க. என்ன கிருஷ்ணர் பிறந்ததுமே கொடுத்துட்டாங்க. என்ன ஒரு 6 மாதத்து குழந்தையில இருக்கும்போது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிருஷ்ணர் அவங்க அம்மா அப்பா பிறந்த, அதாவது பெற்றவங்க யாருன்னு எப்போ கண்டுபிடிச்சாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் கிட்டத்தட்ட 38 வருஷம் கழிச்சு தான் என்னோடய பெற்றவங்க யாருங்கிறத கண்டுபிடிச்சேன். ஏன்னா எங்கள் அம்மா அதை சொல்லலை. சுற்றி இருந்த உறவுகளால் கூட தெரியலையா அந்த அளவுக்கு பாசமானு நினைக்க வேணாம். பாசம் கிடையாது. எங்கள் அம்மா மேலே இருந்த பயத்தால் யாரும் என்கிட்ட சொல்லிக்கல. அதனால் எனக்கும் தெரியல. இப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் இருந்தனால நான் ஏதோ கடவுளோட அருளால் பெற்றவங்க யார், அப்படி என் கூட பிறந்தவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க என்னங்கிறதெல்லாம் நான் தேடி தெரிஞ்சுக்கிட்டேன். கிட்டத்தட்ட 15 நாள் அது ஒரு பெரிய மனவேதனை. இப்போ ஒரு சின்ன விஷயம் என்னோட ஒரு அனுபவத்தை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஒருவேளை அதை மாதிரி குழந்தை எடுத்து வளர்க்குறவங்க கண்டிப்பாக அவங்கள்ட்ட சொல்லிடுறது நல்லது. ஏன்னா மற்றவங்க மூலயமா அந்த குழந்தைங்க தெரிஞ்சுக்கிறத விட அந்த எடுத்து வளர்க்குறவங்களே சொல்லிட்டா பின்னாடி என்ன, அம்மா அப்பா பாசமாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வர உறவுகள் நம்ம இதனால நம்மளை இந்த ஒரு விஷயத்துக்காக நம்மள்ட்டேருந்து விலகி போகிறாங்கன்னு தெரியும்போது ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. அதனால அதை நீங்கள் நம்மளே வளர்க்குறவங்களே சொல்லிட்டா அந்த ஒரு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் கிருஷ்ணர் ஜெயந்தி ரொம்ப ஆடம்பரமாலாம் கொண்டாடல. ஏன்னா எங்கள் வீட்டில் இந்த கிருஷ்ணர் ஜெயந்தி வழியாக கொண்டாடுற பழக்கம் இல்லை. எனக்கு கிருஷ்ணரை ரொம்ப பிடிக்கும். என்னமோ இந்த ஒரு விஷயத்தினாலே என்னமோ தெரில. அதனால் நான் கிருஷ்ணர் பாதம் போட்டு இந்த சாமி சிலைலாம் வச்சு அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு மனசுக்கு பிடிக்கும். கிருஷ்ணருக்கு எளிமையாக என்னால் முடிஞ்சதை இன்றைக்கி ஒரு அவல் சர்க்கரை போட்டு கிளறி வச்சுருக்கேன். ஒரு பயிர் சுண்டல் வச்சு கிருஷ்ணருக்கு பிடிச்ச வெண்ணெய் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே சாமி வழிபாடு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சுக்கிறது. நம்ம மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம். முடிஞ்ச வரைக்கும் கடவுள்கிட்ட போய் நான் இது வேணும் அது வேணும்னு எப்போவுமே கேட்டது கிடையாது. அந்தந்த தெய்வங்களோட நாமத்தை சொல்லிப்பேன். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, இந்த இதை சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டுட்டேன். எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் எனக்கு இது வேணும் அது வேணும்னு நான் எப்போவுமே கேட்டதில்லை. ஏன்னா நம்மளோட தேவைகள் எப்போவுமே தீர போகிறதில்ல. தெய்வம் நமக்கு உறுதுணையாக இருந்தால் எல்லா தடைகளையுமே நம்ம தாண்டி வந்துடலாம். இந்த ஒரு நம்பிக்கை மட்டும்தான் எனக்கு. ஒவ்வொரு தடையும் நம்ம போய் இது வேணும் அது வேணும்னு கேட்கும்போது ஏதோ சுயநலமாக போய் சுயநலத்துக்காக சாமி கும்பிட்ற மாதிரி எனக்கு தோணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கஷ்டமோ நஷ்டமோ எதை கடவுள் கொடுக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழ்கிறதுக்கு பழகியாச்சு. ஏன்னா ஃபஸ்ட்லேயே நான் சொன்ன மாதிரி எதுவுமே நம்ம நினச்சிற மாதிரி இல்லை. தெய்வத்தோட அனுக்கிரகத்தில் தான் எல்லாமே நடக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.